ஐடி என்கின்ற ஒரு சிந்தனை உலகத்தில் உருவாகிற போது அந்த நேரத்தில் இந்தியாவில் பிரதமராக இருந்தது ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொழிற்சங்கம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய ஐஎன்டியூசி தொழிற்சங்கமும் சரி, திமுகவுடைய தொழிற்சங்கமும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா தொழிற்சங்கங்களும் அதை எதிர்த்து போராடுது. கணினி தொழில்நுட்பத்தை எங்க நாட்டில் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவர் சொல்றாங்க, அதனால உங்களுக்கு என்ன சம்பளம் வேணுமோ அவ்வளவு, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பேரமே பேசாம சம்பளம் கொடுக்குறேன், நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். உடனே அவன் சொன்னான் பாருங்க, அவன் பேரை தெரிஞ்சிருந்தா இந்த முட்டா பேர்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இல்லை. அவன் சொன்னா, நான் அமெரிக்கன் தான், ஆனா 3-4 தலைமுறைக்கு முன்னால எங்க மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவங்க, ஆக நான் ஒரு இந்திய வம்சாவளி குடியினர், எனக்கு இப்படி என்னுடைய தாய் மண்ணில் இருக்க அந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்காக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, ₹1 கூட எனக்கு நீங்க தர வேண்டாம், நான் வேலை செய்யறேன்னு சொன்னான். அக்காவான் இவன் தம்பியான் இளம் வயதுல பிரிஞ்சுட்டாங்களாம். இந்த 2 பேரும் ஒன்னா கூடுறதுக்கு போய் படுக்கிற போது அப்பதான் தெரியுதான் அக்கா தங்கச்சி. மனசு நொந்து போயிட்டாங்களாம். காகித போடம் கடலை போல மூவதும் போவோம்னு இப்படியெல்லாம் எழுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை வளர்த்தவர். அதுதான், அதுக்கு பேர் தான் கணினியா? அதுதான் ஐடியா? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் திருச்சி திரு வேலுசாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருத்தர் பேசினதான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறை இருக்கலாம், மென்பொருள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இன்றைக்கி படித்து தட்டில் சாதம் போட்டு சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு திமுகவும் கருணாநிதியும் கொடுத்த குடை தான். அதனால் நீங்கள்லாம் போய் எங்ககிட்ட சாப்பிட்டுட்டு நாங்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு தாவேக்காக்கு போய் ஓட்டு போட்டிங்களே அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு சார். ரொம்ப அவர் வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று தமிழில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? அவர் அப்படி அழகாக சொல்லியிருக்காரு. விவரம் தெரிஞ்சவனுக்கெல்லாம் புரியுது, உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் விவரம் தெரிஞ்ச ஆள், புரியலன்னா நீங்கள் விவரம் தெரியாத ஆள். இப்போ நான் சொல்கிறேன், 2-3 கேள்வி கேட்குறேன், அதில் உங்களுக்கு புரியும். யாரு பேசினாரு? அவரே ஒரு 6 மாசத்துக்கு முன்னால எல்லாம் விஜய்க்கு பின்னால் இருக்கவெல்லாம் தற்கொலைன்னு சொன்னாரா? விஜய் பின்னால் இருக்கவெல்லாம் தற்கொலை பயலுங்க அந்த ஆள் பேசுனது பேச்சு கரெக்டா? கரெக்ட். இப்போ ஐடி படிச்சவ எல்லாரும் விஜய் ஆதரவானலாம், ஐடி படிச்சவங்களாம் தற்கொலைன்னு அர்த்தம், சரியா? அந்த ஐடி படிக்கிறவங்க எல்லாரையும் படிக்க வச்சவன் யாரு அப்படின்னா கருணாநிதிங்கிறாரு. அப்ப தற்கொலை கூட்டத்துக்கே தலைவர் அவர் அர்த்தம். இது புதுசா இருக்கு. அதுதாங்க புதுசா போறதுக்கு அவர் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு புரியல, ஆனா இப்ப வெளிப்படையா பேசுவோம். ஐடினாலும் அவருக்கு தெரியல, சொல்றவனுக்கும் புரியல, கேட்கிறவனுக்கும் புரியல. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அதனால சொல்லித்தான் ஆகணும். ஐடி என்கின்ற ஒரு சிந்தனை உலகத்தில் உருவாகிற போது அந்த நேரத்தில் இந்தியாவில் பிரதமராக இருந்தது ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார், எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு. ஆனா உலகம் முழுக்க அதை பற்றி தெரிந்த எந்த நாடும் இல்லை. ஒரு கருத்தை உருவாக்குற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி அந்த தொழிற்சங்கம் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய ஐஎன்டியூசி தொழிற்சங்கமும் சரி, திமுகவுடைய தொழிற்சங்கமும் சரி, இந்தியாவில் இருக்க எல்லா தொழிற்சங்கங்களும் அதை எதிர்த்து போராடுது. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம், இந்தியாவில் ஏற்கனவே மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு, இந்த ஐடி கணினி வந்து விட்டால் வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் அதிகமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டுமல்ல, அடுத்ததெல்லாம் சொன்னா தான் பல உண்மைகள் தெரியாதனாலே இந்த கிறுக்கு பெயர்கள் சொல்றதெல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே கேபினெட்ல அவர் பேசுறாரு, அவருடைய கருத்தை கேபினெட் அமைச்சர்கள் ஒருவர் கூட ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் கட்சியினுடைய காரிய கமிட்டி, நீங்க செயற்குழுன்னு சொல்றீங்கல்ல,
நல்ல தமிழ்ல. அது காரிய கமிட்டியில் சொல்றாரு. ஒருவரும் ஏற்றுக்கொள்ளல. ஆனாலும் அதில் அது பிடிவாதமா இருக்கிறாரு. இதை கொண்டு வரணும். அந்த தொழில்நுட்பத்தை யார் அதிகம் தெரிஞ்சவங்க வரும்போது விசாரிச்சா அமெரிக்காவில் ஒருத்தன் பேர் சொல்றாங்க. உடனே அவனுடைய நம்பரை வாங்கி இவரே பேசுறாரு. இவர் சொல்லி ராஜீவ்காந்தி இந்தியாவுடைய பிரதம மந்திரி பேசணும்னு அவன் மகிழ்ச்சியில சொல்லுங்கன்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கேட்கிறாங்க. இது போல இந்த கணினி தொழில்நுட்பத்தை எங்க நாட்டில் உருவாக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க ரொம்ப விவரம் தெரிஞ்சவன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு என்ன சம்பளம் வேணுமோ அவ்வளோ நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பேரமே பேசாம சம்பளம் கொடுக்குறேன். நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும். உடனே அவன் சொன்னான் பாருங்க. அவன் பேரை தெரிஞ்சிருந்தா இந்த முட்டா பேர்களுக்கெல்லாம் நன்றி உணர்வு இருக்குன்னு அர்த்தம். அவன் சொன்னான், நான் அமெரிக்கன் தான். ஆனா 3-4 தலைமுறைக்கு முன்னால எங்க மூதாதையர்கள் இந்தியாவிலிருந்து வந்தவங்க. ஆக நான் ஒரு இந்திய வம்சாவளி குடியினர். எனக்கு இப்படி என்னுடைய தாய் மண்ணில் இருக்க அந்த நாட்டுக்கு முன்னேற்றத்துக்காக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ₹1 கூட எனக்கு நீங்க தர வேண்டாம். நான் வேலை செய்யறேன்னு சொன்னான். கோடிக்கணக்கில் கேட்டாலும் கொடுக்க தயாரா இருக்கும்போது ₹1 கூட பணம் வாங்காமலே என்ன சொல்லியும் கேட்காம வருடக்கணக்கில் இங்க தங்கி இதை உருவாக்கணும். அது பேர் என்னன்னு தெரியுமா? எங்களுக்கு தெரியல. அதனால தான் நீங்க பெரிய அறிவாளி, பெரிய மெத்த படித்தவர், மேதாவி. சாம் பெட்ரோடோன்னு பேரு. சாம் பெட்டடோ. அவன் தான் இதை உருவாக்கணும். சொந்த கட்சி செயற்குழு ஏற்றுக்கொள்ளல. கேபினெட்ல ஒரு மந்திரி ஏத்துக்கல. சொந்த கட்சி மட்டுமில்லாமல் எந்த கட்சியில் இருக்க எந்த தொழிற்சங்கமும் ஏத்துக்கல. இது என்ன அநியாயமா இருக்கு. ஏற்கனவே வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிற போது இந்த கணினி கொண்டு வந்தா போயிருன்னு சொல்லுச்சு. அதை மீறி கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது ராஜீவ்காந்தி. அதை விட்டாங்க. அவர் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக அதில் பெரிய பாண்டித்துவம் பெற்றவன் ₹1 கூட பணம் வாங்காம இங்க செஞ்சு கொடுத்தான். அவன் பேரே இந்த மூதேவிகளுக்கு தெரியல. அதை விட்டு கணினியை கொண்டு வந்தவர் கருணாநிதிங்கிறான். நான் முட்டா பேர்ல கணினிகளை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? கணினியர்களை பத்தி எல்லாம் தெரியும் அவருக்கு. வாழ முடியாதவள், வழுக்கி விழுந்தவள், போலீஸ்காரன் மகள், வான்கோடி, அவரெல்லாம் எழுதுற கதை அதெல்லாம் பேசினா மாறி போயிடும். இதாடா அவருக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று சொல்லட்டுமா? ஒரு படத்துல காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம். அது எது காரணம் என்ன யோசிச்சு பாருங்க. அக்காவான் இவன் தம்பியான் இளம் வயதுல பிரிஞ்சுட்டாங்களாம். இந்த 2 பேரும் ஒன்னா கூடுறதுக்கு போய் படுக்கிற போது அப்பதான் தெரியுதான் அக்கா தங்கச்சின்னு. மனசு நொந்து போயிட்டாங்களாம். காகித ஓடம் கடலை போலே மூவதும் போவோம்னு இப்படியெல்லாம் எழுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவை வளர்த்தவர். அதுதான் அதுக்கு பேர் தான் கணினியா? அதுதான் ஐடியா? இந்த பைத்தியக்காரன் சொல்றானா அதுக்கு போய் இந்த ஊர்ல அதுக்கு ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருக்கு. இதுதான் அவர் சொல்லி சிலாகிச்சுக்கிறாரு. என்ன சிலாகிச்சு? அதான் தமிழ்நாட்டுக்கு ஐடிஐ தொழில்நுட்பத்தை கொண்டு வந்ததே திமுக சார். அதை இன்னொன்னு சொல்றேன் சார். அதை வெளிப்படையா சொல்லிடுவோம் சார். ஏன்னா இப்ப அவங்க கட்சியில இருந்தாலும் சரி. அடுத்து ஒன்று நல்ல வேளை முக்கியமான ஒன்று சொன்னாதான் இந்த மூதேவிக்கு புரியும். முதலில் இன்றைக்கு நீங்க போயிட்டு வந்தாதான் தெரியும். நீங்க ஹைதராபாத் போயிருக்கீங்களா? போயிருந்தா தெரியும். இல்லைன்னா நான் சொல்றேன், மற்ற போனவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஹைதராபாத்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி சார்மினார் டவர்னு ஒன்று இருக்கும். அங்கிருந்து அங்கே போகும்போது இப்போ போனீங்கன்னா நான் சொல்றதா நீங்க நம்பவே மாட்டீங்க. நான் என்ன பைத்தியம் மாதிரி நினைப்பீங்க. வெளிநாடு மாதிரி இருக்கு இப்போதைக்கு. அங்கே ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக போயிருந்தா உங்களுக்கு தெரியும். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம செஞ்சி பக்கத்தில் தான் தமிழ்நாட்டில் அப்படி இடம் இருக்கு. முள்ளு செடி கூட வளராது. சின்ன சின்ன உருண்டை கல்லா இருக்கும். விவசாயத்துக்கோ எதுக்குமே பயன்படாது. ஒரு குடிசை கூட இருக்காது. அதை தாண்டி தான் போய் அங்கே போகணும். இப்போ போனீங்கன்னா அந்த ஹைதராபாத்லேருந்து சார்மினார் வரணும் முழுக்க சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பேரே எலக்ட்ரானிக் சிட்டி. சந்திரபாபு நாயுடு தான் அதுக்கு காரணம். நான் யாராக இருந்தாலும் அது செஞ்சவங்களும் நன்றியோட சொல்கிறேன். சரி, இங்கேருந்து எடுத்துங்க. ஒசூரை தாண்டி நீங்கள் பெங்களூர் போனீங்கன்னா இன்றைக்கு பெங்களூருடைய மத்திய பகுதி மாதிரி இன்னைக்கு இருக்கிறது ஜெயநகர். அந்த ஜெயநகர் தான் அவுட்டராக இருந்துச்சு. அப்போ புதுசாக உருவாகிட்டு இருந்துச்சு. ஒசூரை தாண்டி அந்த ஜெயநகர் போறவர்களும் டீ குடிக்கணும்னா ஒரு குடிசை தான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. இப்போ போங்க, ஒசூரை தாண்டின உடனே அதுக்கு பேரு எலக்ட்ரானிக் சிட்டி உருவாயிருக்கு. இது கருணாநிதி தான் உருவாக்குனதா? கேனப்பய ஊர்ல கிறுக்கு பய நாட்டாமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயாவது இந்த மாதிரி ஆளு சொல்லியிருந்தான்னா இந்நேரம் தலைகளை தொங்க விட்டு உரிச்சிருப்பாங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.